ஹாய் எவ்ரிவன். எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஜூலை 1, 2026 ஆன இன்னைக்கு என்ன ஆயிருக்கு? தமிழ்நாட்டுல மட்டுமில்ல, இந்தியா முழுவதும் பல மாநிலங்களையும், பல யூனியன் பிரதேசங்கள்லயும் புதிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் அமலுக்கு வந்திருக்கு. ஏன் இது முக்கியமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப முக்கியம் தான். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏற்கனவே நம்ம பார்த்த 100 நாள் வேலை திட்டம் தான் பெயரை மாற்றி விபிஜிராம் அப்படின்ட்டு பெயரை மாத்திட்டாங்க. இதுக்கு முன்னாடி இந்த 100 நாள் வேலை திட்டத்துக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மகாத்மா காந்தி தேசிய வேலைவாய்ப்பு உறுதியளிப்பு திட்டம் அப்படின்றத ஆஹ், ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அப்போ இந்த புதிய திட்டமானது ரீநேம் பண்ணது விபிஜிராம் அப்படின்ட்டு ரீநேம் பண்ணிட்டாங்க. பண்ணிட்டு அந்த 100 நாளை எவ்வளவா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 125 நாளா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இந்த ஸ்கீம் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன் அப்படின்னா கிராமப்புற மாணவர்கள் கிராமப்புறத்தில் இருக்கக்கூடியவங்க தங்களுடைய வாழ்வாதார தேவைகளுக்காக இந்த 125 நாள் 100 நாள் வேலை திட்டம் அப்படின்றது ஏற்கனவே ரொம்ப பயனுள்ளதா இருந்திருக்கு. ஸோ அப்போ இந்த 100 நாள் வேலை திட்டம் மூலியமா ஒரு வருடத்திற்கு ஒரு நிதியாண்டுக்கு 100 நாட்கள் வேலை கொடுக்கறது மூலியமா அந்த கிராமப்புற மக்களுக்கு கொஞ்சம் உதவியா இருக்கு. பொருளாதார ரீதியா கொஞ்சம் உதவியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ அதை பத்தி இன்னைக்கு பார்க்கலாமா? ஸோ இப்போ என்ன அப்படின்னா நாடு முழுவதும் கிராமப்புற மக்களுக்கு ஆண்டுதோறும் 125 நாட்கள் வேலை வழங்கும் விபிஜி ராம் விபிஜி ராம் ஜி எனும் புதிய வேலைவாய்ப்பு ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் தமிழ்நாட்டுல இன்னைக்கு அமலுக்கு வந்திருக்கு. இந்த விபிஜி ராம் அப்படின்ற இந்த திட்டம் இன்னைக்கு ஒன்றும் இல்லைங்க 125 நாள் 100 நாள் வேலை திட்டத்தினுடைய இன்னொரு பேர் தான் இந்த விபிஜி ராம். இது 125 நாளா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அதற்கான அரசாணையத்தை இன்னைக்கு தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதை பத்தி இன்னும் பார்க்கணும்னா இந்த 100 நாள் வேலை திட்டம் யார் கொண்டுட்டு வந்தா அப்படின்னு கேட்டீங்கன்னா முன்னாடி இருந்த காங்கிரஸ் ஆட்சியில ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசால் கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு உறுதியளிப்பு திட்டம் அப்படின்றது அந்த 100 நாள் வேலை திட்டம்னு சொல்றோம். இதுல அவங்க பேரை மாற்றி என்னன்னு மாத்திருக்காங்க பாருங்க. இந்த மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு உறுதியளிப்பு திட்டம் தான் எப்படி பேர் மாத்திருக்காங்க? வளர்ச்சியடைந்த பாரதம் ஊரக மற்றும் ஊரக வேலை மற்றும் வாழ்வாதார திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு விபிஜி ராம்ஜி அப்படின்னு பேரை மாத்திருக்காங்க. இந்த திட்டத்தின் மூலியமா 125 நாள் ஏற்கனவே 100 நாள் ஒரு வருஷத்துக்கு வேலை பார்த்தோம். இப்போ 125 நாள் வேலை பார்க்குறோம். ஓகேங்களா? அடுத்தது ஸோ இந்த 100 நாள் வேலை திட்டத்துல கிராமப்புற மாணவர்கள் கிராமப்புறத்துல இருக்கக்கூடிய மக்கள் நிறைய பயன்பெறாங்க. ஓகேவா? ஸோ இந்த இந்த திட்டத்தினுடைய இலக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 2047 2047க்குள்ள இந்தியாவை ஒரு வளர்ச்சியடைந்த நாடாக மாற்றும் தொலைநோக்கு பார்வையுடன் கூடிய அந்த பயணத்துல இந்த கிராமப்புற மேம்பாடு மற்றும் கட்டமைப்பு மறுசீரமைக்க வேண்டும் அப்படின்ற நோக்கத்துல தான் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட இந்த விபிஜி ராம்ஜி அப்படின்ற சட்டம் ஜூலை 1 முதல் நாடு முழுவதும் அமலுக்கு வந்தது. அப்ப இன்னிலிருந்து அமலுக்கு வந்திருக்கு. ஓகேங்களா? ஏற்கனவே நாடாளுமன்றத்துல ஒரு மசோதா தாக்கல் பண்ணி அது சட்டமாக்கப்பட்டு அதை இன்னைக்கு ஜூலை 1ஆம் தேதி இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த அநேக மாநிலங்கள்ல இன்னைக்கு அமல்படுத்தப்பட்டிருக்குது. அதுதான் இந்த 100 நாள் வேலை திட்டம்னு ஏற்கனவே சொல்லப்பட்ட தற்போது 125 நாட்களாக உயர்த்தப்பட்ட விபிஜி ராம்ஜி அப்படின்ற ஒரு திட்டம். ஓகேங்களா? ஸோ அப்ப இந்த ஸ்கீம்ல பார்த்தோம் அப்படின்னா இந்த திட்டம் அப்ப இந்தியா முழுக்க உள்ள கிராமப்புறத்துல இருக்கிற மக்கள் எல்லாரும் என்ன செய்யறாங்கன்னா 100 நாள் வேலை வாய்ப்பு பெற்றனர் இதுக்கு முன்னாடி. இனிமேல் இன்னிலிருந்து 125 நாள் வேலை வந்து அந்த சொந்த கிராமத்திலேயே பார்க்குற மாதிரி அதற்கு தகுந்த ஊதியமும் அவங்களுக்கு வழங்கப்படும். ஸோ அப்படி பார்க்கும்போது இதன் மூலம் ஒவ்வொரு கிராமப்புற குடும்பத்துக்கும் ஒரு நிதியாண்டில் வழங்கப்படுவத 100 நாள் வேலை தற்போது 125 நாட்களாக புதிய சட்டத்தின் மூலம் மாற்றப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அடுத்தது. ஸோ அப்போ இதுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்லயும் நடக்கக்கூடிய இந்த 125 நாள் வேலை திட்டத்துக்கு யாருங்க நிதி பங்களிப்பு ஃபண்டு கொடுக்குறா, அமௌண்ட் கொடுக்குறா? வேலை செய்யறவங்களுக்கு கிராமப்புற மக்களுக்கு யார் அமௌண்ட் கொடுக்குறா அப்படின்னா மத்திய அரசு ஒரு 60%, மாநில அரசு ஒரு 40% கொடுக்குறாங்க. அதாவது ரேஷியோல பார்த்தீங்கன்னா 60:40 60:40 அப்படின்ற ரேஷியோல அதுக்கு சம்பளம் நிதியை அந்த
கிராமத்துல வேலை செய்யக்கூடிய அந்த மக்களுக்கு சம்பளம் வழங்குவதற்கான நிதிய வந்து மத்திய அரசாங்கம் ரூ. 60 அதாவது ரூ. 100ல ரூ. 60 மத்திய அரசாங்கம் குடுக்குது. மாநில அரசாங்கம் வந்து அதில ரூ. 40 குடுக்குது. ஸோ, அப்ப ஷேர் வந்து இப்படிதான் ஆகுது இந்த ஸ்கீம்ல. ஓகேங்களா. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2026, 27 நிதியாண்டுல இந்த மொத்த இந்தியா முழுக்க உள்ள அனைத்து மாநிலங்களிலும் இந்த திட்டத்த விபிஜி ராம்ஜி திட்டத்த செயல்படுத்துறதுக்கான, அதாவது 125 நாள் வேலை திட்டத்தை செயல்படுத்துவதற்கான மொத்தமா எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் பணம் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மத்திய அரசாங்கம் அப்படின்னா, 95,692 கோடி. கிட்டத்தட்ட 95,700 கோடி கிட்ட நிதியை ஒதுக்கியிருக்காங்க. ஓகேங்களா? ஓகே. அப்ப தமிழ்நாடு பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப இது வந்து இந்த திட்டம் வந்து 60:40 அப்படின்ற மத்திய பிளஸ் மாநில அரசுகளோட நிதி பங்களிப்போட செயல்படுத்துற திட்டம். அப்போ மத்திய அரசாங்கம் ரூ. 60. அப்போ ரூ. 100க்கு உதாரணமா ரூ. 100ல ரூ. 60 சம்பளமா அந்த வேலை செய்ற ஆளுங்களுக்கு அந்த மத்திய அரசு குடுத்தாங்கன்னா, அதில ரூ. 40 வந்து மாநில அரசு அந்த வேலை செய்யக்கூடிய ஆளுங்களுக்கு வந்து சம்பளமா குடுக்கணும். இதுதான் ஒரு சின்ன கால்குலேஷன். இங்க பாருங்க. இப்போ 2ம் மத்திய அரசும், மாநில அரசும் சேர்ந்து தங்களுடைய நிதி பங்களிப்பை குடுத்தாங்க அப்படின்னா, இதுல வந்து இந்த திட்டத்தினுடைய மொத்த மதிப்பு எவ்வளோ தெரியுமா? 1.51 லட்சம் கோடிக்கும் அதிகமாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. எப்போ? மத்திய பிளஸ் மாநில அரசுகள் 2ம் சேர்ந்து குடுக்கும்போது. ஓகே. அடுத்தது என்ன? அதான் ஏற்கன மாரி 60:40 அப்படின்ற ரேஷியோல குடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ, அப்போ இந்த திட்டத்தை ஏற்கனவே இருந்த டிஎம்கே கவர்மெண்ட் வந்து முழுமையா எதிர்த்தாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரூ. 60ல ரூ. 40 வந்து மாநில அரசு குடுக்கணுமா, அந்தந்த மாநில அரசு. அதனால தமிழ்நாடு வந்து ரூ. 40 குடுக்கும்போது, தமிழ்நாட்டு மாநிலத்தில் அதிகமாக நிதி சுமை வந்து ஏற்படும் அப்படின்னும், ஏற்கனவே உள்ள திட்டத்தில மகாத்மா காந்தி தேசிய வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தில மகாத்மா காந்தி அப்படின்ற பேர எடுத்துட்டு புதுசா இப்ப விபிஜி ராம் அப்படின்னு மாத்திருக்காங்க இல்லையா? அப்போ காந்தியினுடைய பெயர் நீக்கப்பட்டதுக்காகவும் இவங்க வந்து தங்களுடைய எதிர்ப்பை தெரிவிச்சாங்க. இதுக்கு வந்து சட்டமன்றத்தில கடந்த டிஎம்கே ஆட்சி காலத்தில சட்டப்பேரவையில ஒரு தீர்மானம் கூட நிறைவேத்துனாங்கன்றத நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? இதுதான். பட் இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, தமிழகத்தில ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுருச்சு. தமிழக வெற்றி கழகத்தின் தலைமையில அண்ணன் தளபதி விஜய் அவர்கள் வந்து முதலமைச்சரா ஆ ஆட்சி செய்றாங்க. ஸோ அப்படி பண்ணும்போது, இந்த திட்டத்த வந்து இந்த அரசு தமிழக வெற்றி கழகம் கீழும் செயல்படக்கூடிய அந்த அரசு என்ன செஞ்சிருக்காங்க? தமிழ்நாடு அரசு என்ன செஞ்சிருக்காங்கன்னா, இந்த பிபிஜி ராம்ஜி அப்படின்ற திட்டத்த அமல்படுத்த ஒத்துக்கிட்டாங்க. இதுக்கு முன்னாடி டிஎம்கே அப்போஸ் பண்ணாங்க. பட் இப்போ டிவிகே அத ஏற்று நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டாங்க. ஓகேங்களா? ஓகே. ஸோ, அப்போ நம்ம 60:40 அப்படின்ற ரேஷியோ பார்த்தோமா? 60:40 அப்படின்ற ரேஷியோ. இப்ப தமிழ்நாடுக்கு மத்திய அரசு எவ்வளோ வந்து பணம் ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னா, 7,957 கோடி ரூபாய் வந்து தமிழ்நாட்டுக்காக இந்த விபிஜி ராம்ஜி அப்படின்ற திட்டத்துக்காக மத்திய அரசாங்கம் நிதியா குடுத்துருக்காங்க. அப்போ இது வந்து மத்திய அரசினுடைய பங்களிப்பு. இப்போ மாநில அரசு எவ்வளோங்க செய்யணும்? அப்படின்னும்போது அதில 40% 60% வந்து மத்திய அரசு குடுப்பாங்க. மாநில அரசு வந்து 40% அப்போ எவ்வளோன்னா ரூ. 5,305 சாரி ரூ. 5,305 கோடிய வந்து மாநில அரசு இந்த திட்டத்திற்காக ஒதுக்கீடு செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இதுதான் நம்ம இந்த திட்டத்த பத்தி ஏற்கனவே நம்ம பார்த்தது. ஸோ இன்னும் குறிப்பா இந்த திட்டத்தில சொல்லப்போனோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கேரளா, ஆந்திரா, புதுச்சேரி உட்பட்ட தென் மாநிலங்களும் 125 நாள் வேலைவாய்ப்பினை செயல்படுத்த உத்தரவு தெரிவித்திருக்காங்க. அனுமதி தெரிவிச்சிருக்காங்க. அதே மாரி காங்கிரஸ் ஆட்சியில் தெலுங்கானா, கர்நாடகம் மாநிலங்கள் இந்த திட்டத்தை அப்படி செயல்படுத்துவதா, அதில் ஒரு சில அம்சங்களை மட்டும் ஏற்றுக்கொண்டு, அதுக்கு எதிராக வழக்கு தொடுப்பதா அப்படின்னு சொல்லிட்டு ஆலோசனையில ஈடுபட்டிருந்தாங்க. பட் இப்போ வந்து அட் பிரசன்ட் இந்த விபிஜி ராம்ஜி திட்டம் வந்து இந்தியாவுல இருக்கக்கூடிய சுமார் 19 மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேச அரசுகள்ல அமலுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்றதுல நம்ம பெருமைப்படுறோம். ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த திட்டம் 100 நாள் வேலை திட்டம் வந்து எவ்ளோ நாளாக மாற்றப்பட்டிருக்கு? 125 நாளா மாற்றப்பட்டிருக்கு. இந்த திட்டத்துல நம்ம இன்னைக்கு பார்க்க போற ஒரு முக்கியமான செய்தி. ஓகேங்களா? வேற ஏதாவது ஒரு ஸ்கீம் வந்துச்சுன்னா, அதோட நான் உங்கள சந்திக்கிறேன். தேங்க் யூ. தேங்க்ஸ் எ லாட். நம்ம நாளைக்கு வேற ஒரு ஸ்கீம் பத்தி பேசலாம். ஓகேங்களா? தேங்க் யூ.